ஸோ கன்னி ராசிக்காரர்கள் காதல போயிட்டு எப்படி சொல்லணும்? என்ன மாதிரி சொல்லணும்? இவங்க வந்துமா, இவங்களோட ஒரு பொண்ண பார்க்குறாங்க. புடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு நட்பா பழகுவாங்க. நட்பா பழகுவாங்க. இன்னும் கொஞ்சம் இன் டெப்த் அந்த பொண்ண நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. நட்பா பழகி இவங்களோட குணாதிசயத்த பார்த்து இவங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த பார்ட்னர் இவங்க கிட்ட வந்து லவ் சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க பெருசா மெனக்கெடணுன்ற அவசியமே இல்ல. இன்பில்ட்டா இவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்படிதான் இருக்கணும். ஒரு கன்னி ராசி பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. பொண்ணு இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாரி எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. நீ படிக்கணும்னு ஆசைப்படுறியா படி. நீ வந்து இப்போ ஒரு ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் வந்து நெறைய பேர் இப்ப சினிமாலயே பார்க்குறோம் இல்லைங்களா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி நடிக்கக்கூடாதுன்றாங்க. டாப் மோஸ்ட் ஒரு இதுல கேடர்ல இருக்கவங்க கூட. இவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீ லவ் பண்றியா? லவ் பண்ணு. இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் விஷயத்துல இருக்கீங்க அப்படின்னா கூட, நீ வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கியா? உன்னோட வேலைய நீ தொடரு. நீ வந்து ஒரு நடிகையா இருக்கியா? நீ நடி. நீ ஒரு டான்ஸரா இருக்கியா? நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். நான் உனக்கு உறுதுணையா இருக்கேன். அந்த மைண்ட் செட் இருக்கும். அந்த ப்ராட் மைண்ட் மைண்ட் செட் இருக்கும். சப்போர்ட் ப்ராட் மைண்ட் பண்ணுவாங்க. நெறைய இருக்கும். ஓகே.